எங்கள் அத்தை வச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் தேங்காய், வெங்காயம், சீரகம், மிளகு, பூண்டு. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நனைய போட்டுக்கோங்க. ஒரு மண்சட்டியில் புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கத்திரிக்காய், ஒரு பழுத்த தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுற வேண்டிதான். ஸோ இது நல்லா கொதித்து ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னக்கூட்டி நம்ம வாங்கி வச்சுருக்கிற மீனை ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். ஸோ மீன் போட்டதுக்கப்புறமாவே நீங்கள் வந்து சிம்மில் போட்டுருங்க. ஸோ இதை சிம்மில் போட்டுட்டு இதுக்கான தாளிசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிசம் பண்ணி இந்த குழம்போட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவை பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சியோட வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.